கொய்யாப்பழம் என்பது வெப்பமண்டல பகுதிகளில் வளரும் ஒரு பழம். இது வெள்ளை மற்றும் சிவப்பு நிறங்களில் பல வகைகளில் கிடைக்கும். கொய்யா மரத்தின் தாயகம் மத்திய மற்றும் தென் அமெரிக்கா. அதன் இலைகள் மற்றும் காய் மற்றும் பழம் பல்வேறு மருத்துவ நோக்கங்களுக்காக பயன்படுது. வைட்டமின் சி நிறைந்துள்ளதால் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தி சளி, காய்ச்சல் போன்ற தொற்றுகளுக்கு எதிராக போராட உதவும். நார்ச்சத்து அதிகமாக இருப்பதால் செரிமானத்தை மேம்படுத்தி மலச்சிக்கலை தடுக்க உதவும். நார்ச்சத்து கொலஸ்ட்ரால் அளவை குறைத்து இதய நோய்கள் ஆபத்தை குறைக்கும். கொய்யா விதைகள் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவும். நார்ச்சத்து நிறைந்திருப்பதால் எடை மேலாண்மைக்கு உதவும். வைட்டமின் சி, பொட்டாசியம், நார்ச்சத்து, தாதுக்கள், புரதம் போன்ற சத்துக்கள் உள்ளது. இதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் தோல் ஆரோக்கியத்திற்கு நன்மை தரும். வைட்டமின் சி மற்றும் பிற ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தது மற்றும் விலை மலிவானது என்பதால் ஏழை எளிய மக்களிடம் பிரியமான பழமாக மாறியது. இது ஏழைகளின் ஆப்பிள் என்று அழைக்கப்படுது. 2500 கிமு காலத்திலேயே பெருவில் கொய்யாப்பழ சாகுபடி செய்யப்பட்டதற்கான தொல்பொருள் சான்றுகள் கிடைத்துள்ளது. 17ஆம் நூற்றாண்டில் போர்த்துகீசிய வர்த்தகர்களால் இது இந்தியாவிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. இன்று மாம்பழ, வாழைப்பழம், சிட்ரஸ் பழங்களுக்கு அடுத்தபடியாக இது 4வது மிக முக்கியமான பழமாக உள்ளது. மேற்கு வங்காளம் போன்ற மாநிலங்களில் கொய்யா விவசாயம் சமூகத்தின் ஒரு அங்கமாகிவிட்டது. நாட்டுப்புற சடங்கு மற்றும் மருத்துவத்தில் பயன்படுது. கொய்யாப்பழம் இப்போது இந்தியாவின் முக்கிய வணிக பழங்களில் ஒன்றாக வளர்ந்துள்ளது. உலகின் மிகப்பெரிய கொய்யாப்பழ உற்பத்தியாளர்களில் இந்தியாவும் ஒன்று. கொய்யாப்பழ ஒரு மருத்துவ பொருளாகவும் தோல் பதனிடும் முகவராகவும் சாயம் மற்றும் மரத்திற்காக பயன்படும் வரலாறு உள்ளது.